எல்லாருமே நான் சொல்கிறதுங்க, ஜீரோலேருந்து தான் லைஃப் ஆரம்பிக்கிறாங்க. அம்பானி கூட பெட்ரோல் பங்க்கில் தான் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்தார். அவரோட ஸ்மார்ட்னஸ் தாங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய பணக்காரனை உருவாக்கியிருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? இப்போ எல்லாருமே அடிப்படையிலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஆரம்பிக்கும்போது ஒரு டிசிப்ளினோடு ஆரம்பிச்சிட்டோம்னா அது என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை விட்டுடுதுங்க. அங்கே ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா அது நம்மளை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து கீழே விட்டுறதுங்க. மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்சுங்க எவ்வளோ 1000 ரூபாய்க்கு புக் இருக்குது, 1500 ரூபாய்க்கு புக் இருக்குங்க. இதை படித்து ஒன்றும் யூஸ் கிடையாது. என்னோடய பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு இன்னொரு புக்கை படித்து நான் கற்றுக்கினா யூஸ் கிடையாதுங்க. எங்கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியணுங்க ஃபஸ்ட்டுங்க. எங்கிட்ட இருக்கிற பணம் 50,000க்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும், எவ்வளோ லாஸ் வேணும் நான் தான் ஃபிக்ஸ் பண்ணணுங்க. புக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதோ இல்லை அடுத்தவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க. அதை நீங்கள் அப்படியே கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு வந்துடுவீங்க. யாருக்கு நஷ்டத்தை தடுக்க தெரியுதோ அவங்க கண்டிப்பாக லாபத்துக்கு போயிடுவாங்க.